ஒய் யூ காண்ட் அக்செப்ட் தட் சேஞ்ச். ஸோ என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு 2023 2024 அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஸ்டேஜஸ் வரைக்குமே நான் சுத்தமா இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிலாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு பழக்கமே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்ததுதான் எனக்கு வந்து பழக்கம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு கம்ஃபர்ட். எனக்கு கேட்ட உடனே கிடைச்சிருமானா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனாலும் எனக்கு தேவைக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. லெட்ஸே அது வந்து மேபி நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கா இருக்கலாம், இல்ல என் கூட எனக்கு வந்து இந்த ஆப்போசிட் செக்ஸ் கூட கிடைச்ச இன்ட்ராக்ஷன்ஸா இருக்கலாம், எனக்கு வந்து மணி கிடைச்சதா இருக்கலாம், ஏன் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு கூட எனக்கு உடனே வந்த கிளைண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாமே எனக்கு வந்து உடனே கிடைச்சதுனால நான் பெருசா எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டதே இல்லை. லெட்ஸே பான் பார்ப்போம், ஃபேப் பண்ணலாம், ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், நம்ம ஒரு பாத்துல இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டேன். பட் த திங், ஒரு டைம் லைஃப் நமக்கு ஒரு அடி போடும் இல்லையா? ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறும். நம்ம கிடைச்ச கம்ஃபர்ட் எல்லாமே ஆப்போசிட்டா மாறும். ஸோ அந்த ஆப்போசிட்டா மாறும்போது லைஃப் நமக்கு ஒரு பயங்கரமான பெயினை கொடுக்கும். ஐ ஹோப் நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, லெட்ஸே உங்களோட ப்ரொஃபஷன் மேல ரொம்ப சின்சியரா இருக்கீங்க, நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்டர்பிரனரா இருக்கீங்க, உங்களோட கிங்டம் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்க அதுல ரொம்ப சின்சியரா இருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் திஸ். பிகாஸ் நீங்க ப்ரான் அண்ட் ப்ராட் அப்பே வந்து ரொம்ப எல்லாமே கம்ஃபர்ட்டா கேட்ட உடனே எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களால அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஏன் அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, பிகாஸ் உங்க மூளைக்கு நீங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம், நான் இப்படியே இருந்துட்டேன், லெட்ஸே நான் எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட்டாவே கிடைச்சிருச்சு, திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது அதனாலதான் நமக்கு ரொம்ப ஹிட் ஆகுது, நம்மளால அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ண முடியல. இது எமோஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இமெயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எப்படி உங்களோட இமெயில போய் 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 ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் உங்களோட பிரெயின். ஸோ நீங்க வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ், ஏகப்பட்ட இன்னைக்கு நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட பிரெயின் வந்து ஒரு 10,000 இல்ல 10 மில்லியன் பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை லோட் பண்ணுது அப்படின்னா அதுல 50 பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவையானதா இருக்குமே தவிர மீதி எல்லாமே தேவையில்லாததா இருக்கும். ஸோ அதனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷனுக்குள்ள வரதுக்கு ரொம்ப பயப்படுவீங்க. லெட்ஸே அது மேபி உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டு, பட் ஆனா இங்க போனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு அது பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல கிங்டமை பில்ட் பண்ணணும், என்னோட ஒரு கிங்டமை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜாங்கத்தை, இல்ல வந்து எனக்கான ஒரு கரியரை, எனக்கான ஒரு ஒர்க்கை நான் கிரியேட் பண்ணும். பட் ஒரு 3 நாள் 4 நாள் நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன். ஆனா 5வது நாள் 6வது நாள் நான் திரும்பி பழைய மாதிரி ஆயிடுறேன், ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இல்ல திரும்பி நான் வந்து எனக்கு வந்து லோன்லியா இருக்குங்கிறதுக்காக நான் இன்னொருத்தரோட ஒரு அக்கம்பேனியன்ஷிப் தேடிக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். This is what most men doing because I just do this. இந்த பாத், இந்த ஒரு ஜேர்னி, இது வந்து ஒரு சேஞ்ச். லெட்ஸ் சே நீங்க வந்து லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூசைட் மாதிரி. சூசைட் இன் த சென்ஸ் உங்களோட ஓல்ட் செல்ஃபை நீங்க கில் பண்ணிட்டு நியூ செல்ஃபை நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஸோ உங்களோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வந்து பழைய விஷயங்களுக்கு பழகிட்ட, ஏன் புதுசா ஒரு விஷயம் பண்ற, எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் வேணும்னு சொல்லி அதுக்கு போறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணும். ஸோ அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நீங்க இந்த பாத், அதாவது வந்து நான் வந்து டீடாக்ஸ் பண்ண போறேன்ப்பா, நான் என் ஒர்க்லயே இருக்க போறேன்ப்பா, நான் ஒரு புதுசா ஒன்று பில்ட் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு அந்த ஜேர்னிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன், பாஸ்ட்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து எமோஷன். இது வந்து என்னன்னா ஒரு டேட்டா மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டா உங்களோட பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும், இல்லை உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு வரும் திரும்பியும். ஸோ அந்த எமோஷன்ஸ்க்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, ஓகே ஃபைன், எனக்கு இந்த மாதிரி எமோஷன் வருது, என்னால இந்த ஒரு ஹார்டான விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது, வேண்டாம் வேண்டாம், நான் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலே இல்லைன்னு திரும்பி பேக் ஃபிளிப் ஆயிடுவீங்க உங்களோட பழைய ஒரு வாழ்க்கை. தென் திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, திரும்பியும். இது வந்து ஒரு ராட்டின கணக்கா. லெட்ஸ் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா,
இது ஏதோ ஒரு தேரின்னு சொல்லுவாங்க, தேரி பேர் நான் வந்து மறந்துட்டேன். லெட்ஸ் ரோலர் கோஸ்டர் தியரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. மேபி இந்த ராட்னத்துல எப்படி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே, அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, போவீங்க, திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும், அது பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் பயம் வந்துடும். அந்த எமோஷனல் பெயினை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க, ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. யூனோ உங்களோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, உங்களோட பெயின் இருக்குல்ல, லெட்ஸே ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நெக்ல ஃபார்ம் ஆகும். அண்ட் ஸோ நீங்க இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு ஓகே மை காட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஷோல்டர்ஸ்ல ஃபார்ம் ஆகும். நீங்க அதனாலதான் ரொம்ப ஆன்சைட்டியா ஃபீல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஷோல்டர்ஸ் பெயின் ஆகும், அட் த சேம் டைம் வயிறெல்லாம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கும். லெட்ஸே நீங்க ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப ஒரு ஹார்ட் புரோக்கனான, உங்களோட மனசே உடஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க எடுத்துக்கிற எல்லா நெகட்டிவான எமோஷன்ஸும் எப்படியாவது உங்களோட பாடியில அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா மோஷன் ப்ராப்பரா போகாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மோஷன் ப்ராப்பரா வராது. ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களோட பிரெயின், அதாவது உங்களோட பிரெயின் இந்த சிக்னல்ஸ், அதாவது உங்க பாடி இப்படி இருக்கு, ரொம்ப ஸ்டில்லா இருக்கு, ரொம்ப டைட் ஆகுது, அப்போ பிரெயின் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் அது வாய்ஸ்லெஸ்ஸா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது உங்ககிட்ட. நீங்க இதை கேளு, நீ இதை கேளு. அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா மேபி நீ ரொம்ப உழைச்சிட்டு இருக்க, ரொம்ப அவுட்புட் கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்புட் கொடுக்காம, இன்புட் வந்து நீ நிறைய எடுத்துக்கிற, இல்ல மேபி அவுட்புட் அதிகமா கொடுக்காம இருக்கு, இல்ல அவுட்புட் நிறைய எடுத்துக்கிற, இன்புட் கொடுக்காம இருக்கு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வந்து அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போ நீங்க அதை கேட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். ரெஸ்ட் இன் த சென்ஸ் நீங்க போயிட்டு டிவி பாருங்க, படம் பாருங்க, பாட்டு கேளுங்க. நான் சொல்ல ஜஸ்ட் கிரவுண்ட்ல வெறும் காலில் நடங்க, இல்லையா ஒரு லாங் வாக் போங்க, நல்லா தூங்குங்க, இல்லையா எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துருங்க. இதெல்லாம் உங்களை ஒரு போர்டம் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ண. ஜிம் கேரி அவரோட ரீசெண்ட் டைம்ல ஒரு பாட்காஸ்ட் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுல அவர் சொல்லியிருந்தாரு போர்டம் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும், போர்டம் கிரியேட்டிவிட்டியை கொடுக்கும். ரியலா அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய என்டர்பிரினர்ஸ் பாத்தீங்க, சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் பாத்தீங்கன்னா டோபமைன் டிடாக்ஸ்குள்ள வருவாங்க. பிகாஸ் தே நோ போர்டம் கிரியேட்ஸ் some amount of impacts in their life. So இந்த இடத்துல நான் சொல்ற முதல் விஷயமே, don't do meditation for calmness, just do meditation to feel that emotion. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட எமோஷன்ஸை ஃப்ரீக்வெண்டா அடக்குறீங்களோ it will ஜம்ப் பண்ணி வெளியே வரணும்னு நினைக்கும். பட் the thing அந்த எமோஷனோட ஓகே ஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு லெட் கோ ப்ராசஸ்ல, இப்போ மெடிடேஷன்ல உட்காடுறீங்க, அது எதுக்காக? நீங்க காம் ஆகணுங்கிறதுக்காகவா? கிடையாது. அது உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணுது. என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா, ஓகே எனக்கு இந்த தாட் வருது, இந்த ஒரு எமோஷன் வருது, பட் அந்த எமோஷனுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்காம என்னோட பாடியை நான் அப்படியே உட்கார வச்சிருக்கேன். ஸ்டில்னஸ், டஃப்னஸுக்கு நான் பழகுறேன். திஸ் இஸ் வாட் த டேவிட் காகின்ஸ் டூ இன் இஸ் ஆல் டைம் ஆஃப் பீரியட், ரைட்? ஸோ அவரோட பாட்காஸ்ட்லயுமே அவர் சொன்ன விஷயம் தான், ஸ்டில்னஸ், டஃப்னஸுக்கு பழகுங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த காம்னஸ்க்காக பண்ணாதீங்க, அந்த எமோஷனையும் ஃபீலிங்கையும் ஓகே ஃபைன் நான் இதோட உட்கார்றதுக்கு ட்ரை பண்றேன், அந்த ஸ்டில்னஸுக்கு பழகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2, பிரெத் ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறது. ஹவு மெனி ஆஃப் யூ டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ்? ஸோ நான் ஒரு சொல்றேன், லெட்ஸே எனக்கு எப்போல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆன்சைட்டியாகவும் டிப்ரெஷனாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, என்னால் ஏன் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்ட பெயின் வரும், இந்த ஷோல்டர்ஸ்ல பெயின் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மவுண்டைன் இஸ்யூ அப்படிங்கிற ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, மவுண்டைன் இஸ்யூவா லெட் கோவான்னு தெரியல, ரெண்டு ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அதுல சொல்லியிருந்த ஒரு விஷயம், ஐ ஹோப் மவுண்டைன் இஸ்யூ, பர்ஃபெக்ட். ஸோ மவுண்டைன் இஸ்யூ, ஸோ அந்த புக்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரெத் ஸ்கேன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிரெத் ஸ்கேன்ஸ் இன் தி சென்ஸ், நீங்க ப்ரீத் பண்றீங்க இல்லையா, அதை ப்ரீத் பண்ணிட்டு அப்படியே உங்களோட பாடியை ஸ்கேன் பண்ணுங்க. அங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து பெயின் வரும்.
ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டென்ஷன், ஒரு டைட்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இதை லெட் கோ பண்ணுங்க. ஸோ அப்படியே அதோட இருக்கிறதுக்கு அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணவோ ஏன் அது வருதுன்னு யோசிக்கவோ இல்லாம, ஓகே ஃபைன், இட்ஸ் சம்திங் indicate to something to my brain or my body, so I'm just letting go it this emotion. அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஸோ ட்ரை பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் நல்ல ஒரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. உங்களோட பாடி அப்படியே பொறுமையா ஸ்கேன் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல ஒரு டைட்னஸ் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் லெட் கோ பண்ணுங்க. சிம்பிள். ஓகே ஃபைன், அவ்வளவுதான். ஸோ மேபி கண்ணு திறந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஜேர்னல் நோட் எடுங்க. ஏதோ ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஜேர்னல் இங்க போட்டுக்கோங்க. என்ன மாதிரியான ஃபீலிங்கை நீங்க ஃபீல் பண்ணீங்க, அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து வந்துச்சு, அது எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து மேபி அது கிரியேட் ஆயிருக்கலாம், இப்படிங்கிற 3 விஷயத்தையும் ஜேர்னல் பண்ணி அந்த சுச்சுவேஷனை லெட் கோ பண்ணுங்க. மேபி கண்ணை மூடி அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்க உங்களோட எங்கர் வெர்ஷனை போய் பார்த்து கட்டி பிடிச்சி, நான் உங்க கூட இருக்கேன், யூ டோன்ட் ஒரி அபவுட் இட் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த எமோஷனல் பிளாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இந்த எமோஷனல் பிளாக்ஸ் அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்க. லெட்ஸே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து லைஃப்ல சந்தோஷம் மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க லைஃப்ல பெயினும் இருக்கும். இந்த திங், அந்த பெயினா பார்க்காம நீங்க வளர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணுமே தவிர, ஓ மை காட் நோ, இட்ஸ் அ பெயின் என் லைஃப்ல வரக்கூடாதுன்னோ, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கதான், நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். பட் த பெயின்ல இருந்தா அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது, அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறதே கிரியேட் ஆகும். பிகாஸ் யூ ஆர் மேட் டு சால்வ் தி சொல்யூஷன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ரைட்? ஸோ சேட் டைமோ இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான ஃபீலிங்கோ இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயத்த ட்ரை பண்ணும்போது இதுல இருந்து நீங்க ஹீல் ஆக முடியும். ஹீலிங் இஸ் த ஒன்லி மாஸ்குலின் வே டு கெட் அவுட் ஃப்ரம் திஸ் ரட், ரைட்? வேற எதுவுமே உங்களை வந்து ஹெல்ப் பண்ணாது எமோஷனலா உங்களை வெளியே கண்ட்ரோல் பண்றது. பட் ஹீலிங் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வில் ஹெல்ப் யூ a huge more. ஸோ இஃப் யூ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, என் லைஃப்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, கிளாரிட்டி இல்லை, என்னால டிசிப்ளின்டா இருக்க முடியல, நான் திரும்பி பழைய விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டே இருக்கேன், இந்த எமோஷனல் கண்ட்ரோலே இல்லாம இருக்கேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் மேட் அ கோர்ஸ். டாப் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜஸ்ட் கோ. இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கிறது மூலியமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் ஆஸ் அ டிசிப்ளின், ஃபோக்கஸ்ட், பேலன்ஸ்ட் அண்ட் கிளாரிட்டி மாஸ்குலின், ரைட்? ஸோ நான் என்ன பாத்வேல போயிட்டு இருக்கேனோ, எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சோ அதை நான் அந்த கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க லைஃப் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஜஸ்ட் பிலீவ். அண்ட் ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ 1% மென்டல் PDF புக். ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, கம்மி ரேட்ல தான் போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு 3 months கழிச்சு அது ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள பை பண்ணி உங்களோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching my video.